இந்த நாளில கூட எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்க பிள்ளைங்க சொல்லி நீங்க வந்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சரிங்களா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கேளுங்க. என்ன அந்த நற்செய்தி? நீங்க பாருங்க, உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு எல்லா சின்ன பசங்க எல்லாருமே பாருங்க. ஒரு நற்செய்தி இன்னைக்கு நம்ம வந்து கேட்க போறோம். என்ன நற்செய்தி யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. அதை உங்க வாயினால நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க எப்பேற்பட்ட துக்கத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்க மனசுக்குள்ள இப்ப நீங்க பேசுங்க. என் துக்கம் அப்படி நீங்களே சொல்லுங்க. என் துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்ததான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தாரு. சரிங்களா? அந்த பிறந்த நாளதான் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க மூலம், நம்ம வார்த்தையின் மூலம் இன்னைக்கு நம்ம கொண்டாட போறோம். சரிங்களா? உங்களுடைய துக்கம் எப்படி மாறப்போகுது? யாரெல்லாம் சொல்றீங்களா? நிச்சயமா. ஏன்னா இந்த வருஷம் முடியறதுக்குன்னு எவ்வளவு நாள் இருக்கு? 5 நாள். அடுத்த வாரம் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த வருஷத்தை பார்க்க போறோம் இல்லையா? 2026 நம்ம பார்க்க போறோம். அதனால இப்ப நீங்க சொல்லுங்க, என் துக்கம் இந்த வருஷத்தோட என்ன பண்ண போகுது? முடிய போகுது. என் துக்கம் எப்படி மாறப்போகுது? சந்தோஷமா மாறப்போகுது. அந்த நற்செய்தியை தான் இன்னைக்கு நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட சொல்றாங்க. சரிங்களா? இந்த நற்செய்தியை கொடுக்கதான் ஏசப்பா இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறாங்க. அதனால உங்க கையில எல்லார்கிட்டயும் பாட்டு புக் இருக்கா? அதுல ஒரு பாட்டு இருக்குது, தட்டி பாடுங்க. சரிங்களா? நீங்க எல்லாருமே ஏன் துக்கம் சந்தோஷமா மாறப்போகுதுன்னு நீங்க உங்களையே சொல்லுங்க. ஓகேவா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் நம்ம. ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த அருமையான நாளில கூட தகப்பனே, நீர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாதத்துல இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. எவ்வளோ வேலைகளை ஒதுக்கிட்டு உங்க பாதத்துல வந்து நாங்க நேரத்தை செலவிட வந்திருக்கிறோம். எங்க ஒவ்வொருத்தருடைய துக்கத்தையும் இன்னைக்கு சந்தோஷமாக மாத்தி நீங்க அனுப்புங்க. அதுக்குதான் ஏசப்பா நீங்க இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறீங்க. நாங்க அதை அறிந்து இந்த நாளில உம்மை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாட்டு பாடலாமா? பாட்டு பாடினா என்ன பண்ணணும்? சின்ன பசங்க என்ன பண்ணணும்? சரி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. உன் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நம்மளுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறையதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தாரு. சரிங்களா? நீங்க இவ்வளவு நாள் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் உங்களுடைய துக்கத்தை வந்து யாருமே சுமக்கல அப்படின்னு. நம்ம பாரத்தை சுமந்த இயேசு வந்து இந்த பூமியில வந்து பிறந்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவேன்னு ஒரு பாடல் இருக்கு. பாடல் நம்பர் 3 நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடுவோம். நம்ம பாவத்தை நீக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தார். எல்லாருமே கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடலாமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை,
கேட்டாரையா. ஆட்சியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவான், கண்மலை மேல் நிறுத்திடுவான். கரம் பிடித்து நடத்திடுவான், கண்மலை மேல் நிறுத்திடுவான். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நம்மளுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கதான் ஏசப்பா இந்த பூமியில வந்தாரு. நம்ம கிட்ட எந்த தங்கத்தையும் கேட்கல, வைரத்தையும் கேட்கலையா, நம்ம உள்ளத்தை தான் கேட்கிறாரு. ஏசு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு. அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, நம்ம இருக்கிறது ஆசியா கண்டத்துல, இந்திய தேசத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இயேசு ஆசியா கண்டத்துல இஸ்ரவேல் தேசத்துல பிறந்தாரு. இயேசு பிறந்ததற்கு இன்னைக்குமே என்ன இருக்கு, சான்று இருக்கு. சரிங்களா? அதனால இயேசு ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஒரு மதம் கிடையாது, நம்ம மனசுதான். அவரை இப்ப நாங்க உங்களை மதம் மாத்துறதுக்கு இந்த இடத்துல நம்ம கூடல. நம்ம மனசுல நீங்க உண்மையா இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய துக்கத்தை அவர் எப்படி மாத்துவாரு, சந்தோஷமா மாத்துவாரு. ஆனா அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, உன் இருதயத்தை எனக்கு தான்றாரு. நம்ம கை அளவுதான் இருதயம் இருக்குமா. சயின்ஸ் சொல்லுது நம்ம கை அளவுதான் நம்மளுடைய இருதயம் இருக்கும் அப்படின்ட்டு. சரியா? அந்த இருதயத்தை தான் பெரிய தேவன் என்ன பண்றாரு, உன் சின்ன இருதயத்தை எனக்குத்தான், நான் அந்த இருதயத்துல நான் வாசம் பண்ணி உன் துக்கத்தை என்ன பண்றேன், சந்தோஷமா நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இன்னும் ஒரு பாடல் மட்டும் நம்ம பாடுவோம். ஏசப்பா என்னென்ன அற்புதம் பண்ணாருன்றத ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நம்ம பாடுவோம். சரியா? பாடல் நம்பர் 1 இருக்கு பாருங்க, எல்லாரும் பாடுங்க. இந்த பாட்டிலே தெரியும் ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்தாரு, அவர் வாழும் போது என்னென்ன அற்புதங்கள் செய்தாருன்றது இந்த பாடல்ல இருக்கு. எல்லாம் பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே, துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். ஏசப்பா என்ன பண்ணாங்களாம், குருடர் கண்களை திறந்தாங்களாம். வேதத்துல வந்து பிறப்பிலேயே என்ன கண்ணு தெரியாம இருந்த குருடனுடைய கண்களை ஏசப்பா திறந்தாங்க. முடவரை ஏசப்பா நடக்க வச்சாங்க. சரிங்களா, இந்த பாடல் அதுதான் போட்டிருக்கு. அதே போல நம்மளுடைய வியாதியில அவர் விடுதலை தருவார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம வியாதி அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு துன்ப நேரத்துல நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சரிங்களா, இந்த நேரத்திலயும் நம்ம பாடலை பாடி கர்த்தரை என்ன பண்ணிருக்கிறோம், உயர்த்தி இருக்கிறோம். சரிங்களா, இந்த வேளையில கூட இந்த கிறிஸ்துமஸ் நாள்னால இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து கிறிஸ்துவனுடைய நிகழ்ச்சி எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக அநேக ப்ரோக்ராம் நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப ஒண்ணா நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு பாடலை வந்து பிள்ளைங்க பாடுவாங்க. சரியா, ஏன்னா குட்டி பசங்க வந்து வசனம் சொல்லணும். சரியா, வாங்க. யார் நம்மளுக்கு ஒரு பாலகர் பிறந்தார். வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏசப்பா தான் பாலகன். சரியா, நமக்காக ஏசப்பா என்ன பண்ணாரு, இன்னைக்கு பிறந்து இருக்காரு. எல்லாம் இன்னொரு வாட்டி கை தட்டுங்க. அடுத்தது நமக்கு நீ சொல்லுவோம் வசனம் என்ன நேத்து படிச்ச ஆண்டி கிட்ட. பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னல, சொல்லு. பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கிளாப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஆள் யாரு?
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. இந்த வசனம் எங்க இருக்கு கண்டுபிடிங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு டான்ஸ் பார்க்க போறோம். சரியா? வானத்திலே ஒரு நட்சத்திரம் அந்த சாங்ஸுக்கு பாட்டு டான்ஸுக்கு வாங்க பிள்ளைங்க வாங்க. பார்க்க போறோம். சரியா? ஸ்கிட்ல உள்ள பசங்களா வாங்க. ஐயோ, என்னால இந்த வாரத்தை தூக்க முடியலையே. யார் தான் இந்த வார்த்தை அறிக்கை வைப்பாங்களோ.
என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்த தாத்தா, யாரும் என்னை காப்பாத்த வர மாட்டீங்களா? யாரும் அங்க வர மாட்டேது. அவங்க வச்சு நம்ம பாரத யாரு கேட்கலாம்னு பாக்கலாம். நான் இந்த ஊர்ல பெரிய பாக்ஸிங்காரு, நீ தானே நடு ரோட்ல இருந்து கத்தினுக்குற. ஐயா நீங்க தாயா எப்படியாச்சும் இந்த பாரத்தை அறிக்கை வைக்கணும். இந்த பாரம் எனக்கு சுண்டு வரல போதும்டா, அசால்ட்டா தூக்கி போட்டுண்டா. என்ன இது ரொம்ப வெயிட் ஆகுது, என்னால இருக்க முடியல இந்த பாரத்தை. இவன்கிட்ட இப்ப என்ன சொல்லிட்டான்? நான் 50 முட்டையும் 5 கிலோ கறியும் டெய்லி சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், அதனால தான் உன் பாரத்தை இறக்கி கீழே வைக்க முடியல. நான் சாப்பிட்டு வந்து உன் பாரத்தை கீழே இறக்கி வைக்கிறேன். நாங்க ஐயா நீங்க தாயா இந்த ஊர்ல பலசானியால உங்களாலே தூக்க முடியல ஐயா. நீங்க வாங்க ஐயா. ஐயோ இந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு யாருமே இல்லையா? அங்க யாரோ வரவா தேது, டாக்டருமே தேது. அவராச்சும் நம்ம பார்த்த யாரு கேட்கறான்னு பாக்கலாம். ரோட்ல போய் கத்திட்டுக்கிற டாக்டர், நீங்க தான் டாக்டர். என்னுடைய சுமைய யாரு கேட்கணும் டாக்டர்? ஒரு குட்டி ஆபரேஷன் போட்டா போதுப்பா. சொல்லு அத்தது. ஒரு 10 லட்சம் ஆகும்ப்பா. என்னது 10 லட்சமா? 10 பைசா நான் வழியெல்லாம் கொடுக்குறேன், நீங்க நானா 10 லட்சம் கேட்குறீங்க? போயிடுங்க ஐயா, நானே பாத்துக்கிறேன். ஐயோ ரொம்ப பாரமா இருக்கே, இந்த பாரம் என்ன கொஞ்சம் போல. அங்க யாரோ வர மாதிரி தெரியுது. அவராச்சும் நம்ம பார்த்த யாரு கேட்கலாம்னு பாக்கலாம். ஐயா ஏன்பா ரோட்ல நின்று கத்தின்னு கிடக்குற? ஐயா நீங்க ஐயா இந்த வார்த்தை எப்படியாச்சு யாரு கேட்கணும் ஐயா? நான் தான் இந்த ஊர்ல கறி கடை வச்சுக்கிறேன். அத்தை சொல்லு. நான் தான்ப்பா அந்த ஊர்ல கறி கடை வச்சுக்கிறேன். உரிச்சி பீஸ் பீஸா எடுத்து தந்துரும்பா. என்னது வெட்ட போறீங்களா? நல்லா வெட்டுறது கோழியா ஆடாப்பா? நீங்க போங்கப்பா, நீங்க வேணாம். ஐயோ எப்படிதான் எடுக்குதுன்னே தெரியல, அவ்வளோ வெயிட்டா இருக்கு இந்த வாரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். ஐயோ இப்பதான் இந்த வாரமே முது விட்டு பானை வேறு இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு. அந்த பசங்க பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவன் பாரம் சுமந்து வந்தான், ஆனா மனுஷங்களால அந்த பாரத்தை என்ன பண்ண முடியல, இறக்க முடியல. எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேர் வந்தாங்க இல்லையா? முதல் ஆள் யாரு? பலசாலியா வந்தாரு. அவரால என்ன பண்ண முடியல, பாரத்தை இறக்க முடியல. இன்னைக்கும் நம்ம பாரத்தை எந்த மனுஷனாலையுமே இறக்கி வைக்கவே முடியாது. 2வது யார் வந்தது? டாக்டர் வந்தாரு. அந்த டாக்டர் எவ்வளவு கேட்டாரு? 10 லட்சம் ஆபரேஷன் பண்ணணும்னாரு. 3வது யார் வந்தது? அவர் என்ன சொன்னாரு? தோலை உரிச்சு நான் பீஸ் பீஸா போட்டுடுறேன் அப்படின்றாரு. நம்மள உடம்ப வந்து வேதனைப்படுத்ததான் இந்த உலகத்துல ஆளுங்க இருப்பாங்க. ஆனா நம்ம பாரத்தை கடைசியா வந்தது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏசப்பா வந்து ஒரு வசனம் சொல்றாரு. என்ன வசனம் அது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன்றாரு. அப்போ அதுதான் இந்த ஸ்கிட் பண்ண நாடகத்தினுடைய அர்த்தம். என்னதான் நீங்க பாரம் சுமந்தாலுமே நம்மளுக்கு யாரு இலைப்பாறுதலை இந்த பூமியில தர முடியும்? ஏசு ஒருத்தராலதான் தர முடியும். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். தலையில நிறைய சுமந்துக்கிட்டு போனாங்களாம். அந்த அம்மாவை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, இறக்கப்பட்டு வண்டியில போறவரு, டெம்போ ஓட்டிட்டு போறவரு, இந்த அம்மா ரோட்ல இப்படி தலையில சுமக்குறாங்களே, இவங்களை நம்ம என்ன பண்ணலாம், வண்டியில தூக்கி உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு, கூட்டிட்டு உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா, வண்டியை நிறுத்தி அந்த பாரத்தை சுமந்துட்டு போற அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரா, அம்மா என்னுடைய வண்டியில நீங்க ஏறிக்கங்கன்ட்டு. அந்த அம்மா சரின்னு வண்டியில ஏறினாங்களாம். ஏறினா என்ன பண்ணுவோம், நீங்களா இருந்தா நானா இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த பாரத்தை இறக்கி வண்டியில ஏறி உக்காந்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா பாரத்தை இறக்கி வைக்காம தலையிலே சுமந்துகிட்டு வண்டியில உக்காந்துட்டு இருக்காங்களாம்.
வண்டி பாட்டுன்னு போயிட்டு இருக்குதான். கொஞ்ச நேரத்துல அவர் கண்ணாடியில பாக்குறாராம், பின்னாடி இந்த அம்மா அந்த பார சுமையோட அந்த வண்டியில உக்காந்துட்டு இருக்காங்களாம். உடனே இவர் சொன்னாரா, அம்மா உங்களை சுமக்கிற வண்டி என்ன பண்ணும், உங்க பாரத்தையும் சுமக்காதா, பாரத்தை இறக்கி வைங்கம்மான்னாராம். என்ன சொன்னாரா, உங்களை சுமக்கிற வண்டி உங்க பாரத்தை சுமக்காதா. இன்னைக்கு இந்த நாள்ல நம்ம பாரத்தை சுமக்க இயேசு இந்த பூமியில பிறந்தாரு. நம்மள சுமக்கிறாருன்னா நம்மளுக்கு இருக்கிற பாரத்தையும் அவர் சுமக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் சொல்லியிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் வாங்கன்றாரு. வெறும் எங்களுக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லை, எல்லாருக்கும் நீங்க அவர் கடவுளா இருக்கிறார். உங்களுக்கு வருத்தம் இருக்குதா, நீங்க பாரம் சுமந்து சுமந்து இழைச்சு போறீங்களா, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்றாரு. அதை நடிச்சுதான் இந்த பிள்ளைங்க காமிச்சாங்க. இன்னொரு வாட்டி கையை தட்டி நம்ம பசங்களை நல்லா உற்சாகப்படுத்தலாமா? அடுத்தது சின்ன பசங்களுடைய டான்ஸ் பார்க்க போறோம். சமாதானம் என்னிலும் மகிழ்ச்சி என்றென்றும் ஜொலிக்க நம் மன்னன் பிறந்தார். மண்ணில் சமாதானம் என்னிலும் மகிழ்ச்சி என்றென்றும் ஜொலிக்க நம் மன்னன் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க எந்நாளும் அதிர நம் இயேசு பிறந்தார். தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க எந்நாளும் அதிர நம் இயேசு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள், ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள், ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஏசப்பா செஞ்ச சாட்சிகளை நம்ம கேட்க போறோம், சரிங்களா? தேவன் இப்ப எங்களுக்கும் அவர் நல்லவரா இருந்தாரு. போன வருஷம் யாரெல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு இங்க வந்தீங்க? நான் போன வருஷமும் கத்தருக்காக நான் இந்த இடத்துல ஒரு சாட்சி சொன்னேன். நாங்க வீடு கட்டிட்டு இருந்தோம், கத்தர் கிருபையா செஞ்சாருன்னு. இந்த வருஷம் ஏசப்பா எனக்கு என்ன சாட்சி அப்படின்னா, எனக்கு எங்களுக்கு ஒரு போன் வச்சிருந்தோம், மொபைல் போனு. திடீர்னு அது தொலைஞ்சு போயிடுச்சு. தொலைஞ்ச உடனே என்ன பண்ணோம், நாங்க ரொம்ப வேதனையா இருந்தது, அந்த போனு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ரிங் பண்ணுவோம்ல, ரிங் பண்ணா ரிங் ஆகுது, ஆனா அவங்க எடுக்கல. எங்களுக்கு என்னன்னா, சரி இன்னும் யார் கண்ணுலயும் அது படலன்ட்டு. ஆனா ஒரு 50 வாட்டி நாங்க போன் பண்ணியிருப்போம். 50வது வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா,
சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. விலை கொடுத்து வாங்கினது அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா நாங்க ப்ரேயர் பண்ணோம், ஏசப்பா அது வந்து ₹1 கூட உங்களுக்கு பிரியம் இல்லாம நாங்க காசு வந்து வாங்கல, அந்த காசு வந்து நீங்க கொடுத்த காசு அது வீணா போக கூடாது அப்படின்னு நாங்க ஜெபம் பண்ணோம். ஆனா நாங்க என்ன பண்ணோம், ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் நாங்க கொடுத்தோம். 4 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு போன மாசம் நினைக்கிறேன், போன மாசத்துல எங்களை கூப்பிட்டு நாங்க தொலைஞ்ச அந்த போன் எங்க கைக்கு திரும்ப வந்தது. ஆனா நான் சொன்னேன், தொலைஞ்சது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லல. ஏன்னா கேட்பாங்கல்ல, என்ன இவ்வளவு காசு கொடுத்து தொலைஞ்சிருச்சுன்ட்டு நான் சொல்லல. ஆனா நான் சொன்னேன், நான் எல்லாருக்கும் முன்னாடி அது கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்கும் முன்னாடி நான் சாட்சியா நீங்க தான் கொடுத்தீங்க நான் சொல்லுவேன். அதனால எனக்கு அந்த போனை கிடைக்க செய்யுங்கன்னு. ஆனா போன மாசத்துல அந்த போன் எங்க கைக்கு எங்களை கூப்பிட்டு அந்த போனை கொடுத்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இழந்து போனதை தரதா ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு. எனக்கு ஒரு சின்ன போனு தான். நீங்க எதை இழந்து போயிருந்தாலும், சமாதானத்தையா, சந்தோஷம், உங்க குடும்பத்துல நீங்க எதை இழந்து போனாலுமே இழந்து போனதை திரும்ப தரதா ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து பிறந்தாங்க. முதல் சாட்சி கேட்டீங்களா? பாவத்துல இருந்து ஒருத்தர் எப்படி இருந்தாரு, குடிக்கு அன்சும் பாக்குமே போட்டுட்டு ஒரு அடிமையா இருந்தார்ல, அப்படிதான் எங்க கணவர் இருந்தாரு. இந்த ஊர்ல அவங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க, கேட்டா சொல்லுவாங்க. என்னையே கேட்பாங்க, எப்படி நீ மாத்துன? நான் மாத்தல, ஏசப்பா தான் மாத்துனாரு. முதல்ல நான் தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க சொந்தக்காரே எப்படி இருந்தார் தெரியுமா இவர் ஒரு வயசுல அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இப்படி கூட்டத்தை நடத்துறாருன்னா அதை ஒருத்தராலதான் மாத்த முடிஞ்சது, ஏசப்பாவால தான். நான் வந்து எதுவுமே கேட்கல, ஏசப்பா எங்க வீட்டுக்கார் குடிய விட்டுட்டா போதும், வேற எனக்கு எதுவுமே வேணாம், அதுதான் கேட்பேன். ஆனா பிரேயர் தான் பண்ண நானு. ஆனா கர்த்தர் அவரை மாத்தி, நாங்க நினைச்சோம், எங்களுக்கு தெரியாது இந்த வருஷமும் நம்ம இப்படி செய்வோம் அப்படின்னு. வீட்டுக்குள்ளேயே தான் செய்யலாம், நாங்க நிறைய பேருக்கு சொல்லல, சடனா தான் நாங்க பண்ணோம். ஆனா அவர் தான் சொன்னாரு, இல்ல நம்மளுக்கு ஆண்டவர் வந்து வருஷம் உயர்த்துறாரு, நம்ம வந்து செய்யாம விடக்கூடாது, நம்ம சொல்லி நம்மளுக்கு செஞ்சதை நம்ம 4 பேருக்கு சொல்லணும்னு. இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு நடந்ததை சொன்னாங்க. அதே போலதான் எனக்கு நடந்ததை உங்க மத்தியில தான் நான் சொல்றேன், சரிங்களா? ஒரு காலத்துல எங்க வீட்டுக்கார் ரொம்ப வருஷமா குடிக்க அடிமையா தான் இருந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை ஏசப்பா என்ன பண்ணாருன்னா மாத்துனாரு. நானுமே இன்னொரு சாட்சி பாத்தீங்களா, மந்திரவாதத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, கேட்டீங்கல்ல, அதே போலதான் நான் இருந்தேன். நான் செய்வினை பிரச்சனையினால இருந்தேன். மலையனூர்ல போய் அங்க பிரதட்சணம் பண்ணி இருக்கிறேன், திருப்பதிக்கு போயிருக்கோம், காலாஸ்திரிக்கு போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறோம். நான் வந்து என் பேர் வந்து கல்பனா தான். எனக்கு வந்து கோவில தான் கல்யாணமே நடந்தது. அப்படியெல்லாம் விக்கிரகத்தின் மேலதான் நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன். எனக்கு ஒரு என்ன கஷ்டம்னா, எனக்கு வந்து ஹார்ட்ல வந்து வால்வு இப்படி திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. எனக்கு அந்த வேதனை தாங்க முடியல. நான் ஹாஸ்பிட்டல்னு சொன்னேன், எங்க வீட்டில் அவர் சத்தம் போடுவார், அவர் நல்லா தண்ணி அடிக்கிற ஆளு, உனக்கு பணம் செலவு பண்ணி என்னால முன்னுக்கு வர முடியாது, நீங்க அப்பா வீட்டுக்கு போனேன். என்னை எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. எங்க அப்பா வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல எங்க அப்பா தான் என்ன பண்ணாரு, இப்படி இருக்குதே, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஒரு மந்திரவாதி செய்யாருன்ற ஒரு ஊர்ல என்னைய கூட்டிட்டு போனார், ஒரு மந்திரவாதியை பார்க்க. அந்த ஆளு என்னை உட்கார வச்சு என்னென்னமோ பண்ணான். அந்த இடத்துல ஆடு மேய்ப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஏம்மா நீ சென்னையில இருந்து வரல, எவ்வளவோ இந்த மாதிரி ஜெபிக்கிற இடம் இருக்குதுமா, நீ போலாம்ல. ஏன் அப்ப வந்து இப்ப பையன் காலேஜ் படிக்கிறான், அப்ப வந்து அவன் 1.5 வயசு பையன், அவனை இடுப்புல தூக்கி வச்சுட்டு நான் போறேன், இந்த குழந்தைய வச்சுட்டு நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. அப்பதான் அந்த இயேசுன்ற வார்த்தையை நான் கேள்விப்பட்டு நான் ஒரு ஜெபிக்கிற இடத்துக்கு போய் எனக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த சின்ன வீட்டுல எனக்கு ஜெபம் பண்ணும் போது எனக்குள்ள இருக்கிறது அந்த வீட்டுல அப்படி பொருள்றேன் நான் அந்த வீட்டுல. ஆனா அந்த மந்திரவாதியை போய் பார்த்து, அப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்றேன். அப்ப 7000ன்றது பெரிய காசு. எங்க அம்மாவுடைய அந்த கால் சாவரம் போட்டிருப்பாங்க, கால் காசி போட்டிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துட்டு போய் அடகு கடையில வச்சுட்டு தான் எனக்கு வைத்தியம் பார்த்தாங்களே அந்த மந்திரவாதிக்கு. ஆனா அப்பயுமே எனக்கு நல்லா ஆகல. இவங்க போய் ஒரு ஜபம் தான் பண்ணாங்க. எனக்கு அந்த வீட்டுல வந்து ஒரு மாதிரி பெறல ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா நின்றுட்டு அழுகுறாரு. அந்த மந்திரவாதி கிட்ட அவ்வளவு பணம் கொடுத்தா ஒண்ணுமே நடக்கல, ஆனா இந்த இவங்க ஏதோ ஜபம் பண்றாங்க, ஏதோ நடக்குதேன்னு. அப்போ மறுநாளே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்தது. இல்லைன்னா ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா போய் ஃபேன்ல போய் மாட்டிக்கலாம் அப்படின்ற நிறைய ஒரு என்னுடைய மைண்டே எனக்கு இல்லாம இருந்தது. அப்படி ஒரு இதுல இருந்தேன் நான். ஆனா அந்த ஜபத்துக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ தொடர்ந்து என்ன பண்ணு, இந்த இயேசுவை தேடுமா, உன் வாழ்க்கை மாறும்னு. நான் தான் முதல்ல எங்க வீட்டுல வந்து ஏசப்பாவை ஏத்துக்கினேன், யாருக்குமே தெரியாதபடி நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு கோவம் வந்துருச்சு. எங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போயிட்டு, நீங்க எப்படி மாத்தலாம், நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தா மாத்திடுவீங்களான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் போராட்டம் பண்ணாரு. ஆனா கர்த்தர் அதெல்லாம் விடாம அப்புறம் அவர் என்ன பண்ணார்,
அவர் ஒரே வீட்லயே அவர் மாலை போடுவார் சபரிமலைக்கு, நான் ப்ரேயர் பண்ணுவேன். பைபிள் எல்லாம் கிழிச்சு போட்டுருவாரு. நீ உன் இஷ்டத்துக்கு உன் தெய்வத்தை கும்பிடுறல, நான் என் தெய்வத்தை கும்பிடுறேன்னு. ஆனா பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணும்போது நாங்க சொல்லுவோம், நீங்க வந்து அவர் ஒரு குடிச்சிட்டு ஒரு வீட்டுக்கார் வந்தாருன்னா அவர்கிட்ட போய் நம்ம வந்து எதை பேசினாலும் பிரயோஜனமே இருக்காது. என்னதான் சொன்னாலும் அவங்களுடைய மைண்ட்ல ஏறாது. நான் சொன்னாலும் அவருக்கு இன்னும் கோபம் தான் வரும். ஆனா அவர் ஒரு வார்த்தை தான் என்கிட்ட சொன்னார், நீ போய் ப்ரேயர் பண்ணுமா, ஜெபம் பண்ணு, ஏசப்பாவால முடியாது ஒண்ணுமே இல்லை அப்படி. ஏன்னா நாங்க உயிருள்ள சாட்சி. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் அந்த நிலையில இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அந்த குடி வந்து அவருக்கு ஏத்துக்காம ஆயிடுச்சு. மீறி குடிச்சா ரத்த வாந்தி மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்ப பாஸ்டர் வீட்டுக்கு வரும்போது சொன்னாரு, பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு அவரை பார்த்து கேட்டார். பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாலே திட்டுவாரு, எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வரீங்க அப்படிலாம் சொன்னவரு. அப்புறம் பாஸ்டர் ஒரு நாள் சொன்னாரு, நீங்க ஒன்ன விட்டீங்கன்னா நம்ம சாபோன்றோம்ல பரம்பரை வந்து தொடருமா. நீங்க இன்னைக்கு குடிய விட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்குது, நாளைக்கு அந்த பசங்க அந்த குடிய கையில எடுக்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் தானே சொத்து சேர்த்து வைக்கிறோம்ல. நீங்க குடிச்சீங்கன்னா அது சொத்தா உன் பிள்ளைக்கு வரும்பா. நாளைக்கு உன் புள்ள குடிப்பான், நீ விட்டாதான் உன் புள்ள விடும். உன்னால முடியல, நீ ஜெபம் பண்ணி பாருன்ட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க. அப்ப அவர் உண்மையா போய் ஏசப்பாட்ட கேட்டாரு, என்னால விட முடியல, அந்த டைம் வந்துட்டு அவருக்கு கையில நடுக்கம் வந்துடும், ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா முடியும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாரு. நாளுக்கு நாள் வளர இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் அது குடிய விட்டு. ஆனா கேட்டாரு ஏசப்பா, அந்த எண்ணத்தையும் அவருக்குள்ள இருந்து எடுத்துட்டாரு, அந்த குடிக்கிற நினைவை எடுத்துட்டு. இன்னைக்கு நாங்க இப்ப இங்க வந்து நடத்துறோம்னா அவர் இல்லாம என்னால ஒரு லேடினால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒரு பொண்ணால ஒண்ணும் செய்ய முடியாது. அவருடைய ஒத்துழைப்புனாலதான் நாங்க வந்து இதை செய்யறோம். இது 3வது வருஷம் நினைக்கிறேன் நான் நாங்க இந்த மாதிரி வெளியே பண்றது. ஆனா கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை மாத்த முடியும். உங்க குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது, உங்க வீட்டுல ஏன்னா இந்த உலகத்துல இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கதான் ஏசப்பா வந்தாரு. என் கணவர் பாவ இருள்ல இருந்தாரு, நான் எந்த இருள்ல, பிசாசுடைய இருள்ல இருந்தேன். இந்த உலகத்துல நிறைய இருள் இருக்குது சரிங்களா. பாவ இருள் வந்து பாவம் ஒரு மனுஷன் என்ன பண்ணாதுன்னா வாழ வைக்காது, அவனை தொடர்ந்து பிடிக்கும் அந்த பாவம். அவன் எங்க ஓடி போய் பாவத்துக்கு ஓடி எங்கேயுமே ஒளியவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் என்ன ஆகுதுன்னா பாவத்துக்கு நம்மளோட பாவத்தை நீக்கி சுத்திகரிக்குமா. இப்ப நீங்க ஏதாவது பலி செலுத்துறீங்கல்ல, ஒரு கோழி ஆடு பலி செலுத்துறீங்க, ஏன்னா ஒரு பாவ நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு இதுக்கு நீங்க போய் பலி செலுத்துறீங்கல்ல, வெட்டுறீங்க, ரத்தம் வந்து வருது. ஆனா குற்றமே இல்லாத ஏசப்பா நம்மளுக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில போய் ரத்தம் சிந்தி நம்ம மேல இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய அந்த ரத்தத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது அந்த பாவத்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை. என் கணவருக்கு அந்த விடுதலையை கொடுத்தாரு. அடுத்தது ஏசப்பாவுடைய ரத்தம் எதுனா நம்மளுடைய சாபத்தை நீக்க ஏசப்பா என்ன பண்ணாரு, இந்த பூமிக்கு வந்தாரு. எல்லாம் ஏசப்பாவுடைய தலையில முட்கிரீடம் பார்த்திருக்கீங்களா, முள்ளுனால அப்படி சுத்தி வைப்பாங்க. ஏன் அவர் முள்ள, அவர் வந்து ராஜா தான், அவர் கடவுள் தான், ஏன் அந்த முள்ள போய் அவர் தலையில வச்சாங்க அப்படின்னா சாபத்துக்கு அடையாளம் தான் முள்ளு சரிங்களா. முள்ள வந்து யாரும் விரும்ப மாட்டோம். விவசாயத்துல வேலை செய்றீங்க இல்லையா, முள்ளு வந்து என்ன பண்ணும், பயிரை வந்து நெருக்கி போட்டுரும். அதனால முள்ள விரும்ப மாட்டோம். முள்ளுன்றது ஒரு சாபம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமா மாத்ததான் அவர் என்ன பண்ணாரா, அவர் தலையில முள்கிரீடத்தை சூட்டினாங்களாம். என் பிள்ளைங்க இந்த பூமியில சாபத்தோடு வாழக்கூடாது, அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், ரத்தம் செஞ்சுறேன்னு சொல்லிட்டு முள்கிரீடத்தை அவர் சூட்டப்பட்டது சரிங்களா. 3வது பிசாசுனுடைய இருள். பிசாசு வந்து அவன் பைபிள் நாங்க வச்சிருக்கிற அந்த பைபிள்ல போட்டிருக்குது, திருடன் போட்டிருக்குது. திருடன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொள்ளடிக்க தான் திருடன் வருவான்ல. பிசாசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்தை திருட வருவான். நீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருப்பீங்க, மறுநாள் பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, நீங்களே நினைப்பீங்க, ஐயோ நான் இன்னைக்கு இதை சிரிச்சிட்டுனா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், அழுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம சந்தோஷமா இருந்தா அந்த பூமியில ஒரு ஆளுக்கு பிடிக்காது, யாருக்கு, பிசாசுக்கு. ஆனா ஏசப்பாவுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க தான் வந்தது. ஆனா அந்த சந்தோஷத்தை திருட யாருன்னா பிசாசு தான். என்ன பண்றான், குடும்பத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. பிள்ளைங்க இன்னைக்கு பாத்தீங்களா, பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள எவ்வளவு சண்டைங்க. எத்தனையோ பேர் இங்க இருக்கலாம், என் பிள்ளை என்ன கவனிக்க மாட்டான், என்னுடைய மருமக என்ன கவனிக்க மாட்டாங்கன்னு. அதெல்லாம் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு யாரு, பிசாசுடைய இருள். இப்படிப்பட்ட இருளை நீக்கதான் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா இந்த பூமியில வந்து பிறந்தார் சரிங்களா. பிள்ளைங்களை வந்து சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி கொடுத்த எல்லா பேரண்ட்டுக்கும் நான் வந்து நன்றி செலுத்துறேன். ஏன்னா நாங்க இங்க நடத்துறோம், ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தருவோன்ற எங்க மேல உள்ள நம்பிக்கையில நீங்க அனுப்புறீங்க. அந்த பிள்ளைங்க வந்து இப்ப உங்களுக்கு தெரியாது, வளர்ந்து வரும்போது ஒரு காலத்துல நீங்க சொல்லுவீங்க, இந்த பிள்ளைங்க நல்ல காரியத்தை கத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு இந்த உயர்ந்த நிலையில இருக்கிறாங்கன்னு. அந்த அளவுக்கு நாங்க வளர்க்க மாட்டோம், ஏசப்பா இந்த பிள்ளைங்க மேல கண்ணு வச்சிருப்பாரு. ஏன்னா
அந்த டைமுக்கு கரெக்டா அந்த டைமுக்கு முன்னாடியே நாங்க ஒவ்வொரு வாரமும் காலையில சர்ச்சையை முடிச்சிட்டு எங்க வீட்டுக்காரர் எப்படி இருந்தாரு நான் சொன்னேன் இல்லையா, அதே வீட்டுக்காரர். நான் கூட வார வாரம் இங்க வரமாட்டேன். அவர் என்ன பண்றாரு, வார வாரம் 2 மணிக்கு அங்கிருந்து 9 மணிக்கு எங்களுக்கு சர்ச்சை முடியும். 2 மணிக்கு இங்க வந்து பசங்களுக்கு சண்டே கிளாஸ் நாங்க போட்டுருவோம் குரூப்ல. அதனால 12:30 1 மணிக்குள்ள அவர் இங்க வந்துருவாரு. நீங்க பிள்ளைங்களை அனுப்பி கொடுத்துருக்கீங்க, அதனால உங்க பேரண்ட்டுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நீங்க அனுப்புன உங்க ஒவ்வொருத்தருடைய உங்களுடைய அந்த மனசுல நீங்க நினைச்சுக்கலாம் உங்க பிள்ளைங்களை நிச்சயமா. ஏன்னா கடவுளுக்காக அவங்க அந்த 1 மணி நேரம் தான், 2ல இருந்து 3 மணி தான். அவர் கைவிட மாட்டாரு. சரிங்களா? இன்னைக்கு வந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒருவேளை இதை தெரியாம நீங்க இருக்கலாம். தயவு செய்து சொல்றேன், 2ல இருந்து 3 மணிக்கு 1 மணி நேரம் உங்க பிள்ளைங்களை அனுப்பித்தாங்க. அந்த பிள்ளைங்க மேல ஏசப்பாவுடைய கண்ணு எப்பயுமே, நம்மளால எப்பயுமே நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியுமா? முடியாது. எல்லா நேரமும் பார்க்க முடியாது. ஆனா நீங்க அவர் கையில உங்க பிள்ளைங்களை தரும்போது 24 மணி நேரமா கண்ணை வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பிள்ளைங்க இடறி போகாம பார்த்துப்பாரு. இங்க இருக்கிற பசங்க தெரியுதா, வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வயசு ஆனதுனால டீனேஜ் வந்துருச்சு, வாலிப வயசு. எதுக்கு இங்க வந்து நம்ம உட்காரணும்? நாங்க சொல்லி தர்றது நல்ல விஷயம் தான் சொல்லி தரோம். நீங்க அந்த பசங்களை தனியா வச்சு கூட கேட்கலாம் என்ன சொல்லி தராங்கன்னு. குடும்பத்துல உங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அந்த பசங்களுக்கு புத்தி இன்னைக்கு புத்தி இல்லாதனால எப்படியோ. நீங்க பாத்திருக்கீங்களா, சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசங்க கையில கஞ்சா இருக்குது, இந்த மாதிரி பசங்க அந்த அட்டூழியம் பண்ணுது. ஆனா நல்ல ஒரு புத்தியில நடத்தா அந்த பிள்ளை எடறி போகுமா? போவாது. அதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில நம்ம நடத்தணுமா. அதை விட்டுட்டு அது எப்படி போயிடும்? நீங்க சொல்லுவீங்களா, என்ன சொல்வீங்க? தருத்தலையா போயிடுவீங்கல்ல. அது விட்டுட்டா அது எடறி போயிடும். அதனால ஏன்னா ஒரு வயசுக்கு மேல நம்ம என்னதான் திட்டம் பண்ணாலும் அந்த புள்ள என்ன பண்ணாது, கேட்காது. நம்மளே தோளுக்கு மேல வளர்ந்துட்டா கேட்காது. அதனால இந்த மாதிரி இருக்கிற வயசுல அனுப்புனீங்கன்னா நல்ல காரியத்தை நாங்க கத்து கொடுப்போம். அதுங்க வளரும் போது நட்சத்திரத்தை போல, இங்கெல்லாம் பாத்தீங்களா நட்சத்திரம் ஒரு பிரகாசத்தை தர்றதை போல எதிர்காலத்துல அதுங்க பிரகாசிக்கும் அநேகருக்கு. இப்ப நான் கூட இதே மாதிரி என்னோட இதுல நான் ஒரு இடத்துல போய் உட்காந்தேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல நான் இயேசு அறியாத ஆள் தான். இந்த மாதிரி உட்காரும் போது இயேசுவை பத்தி எனக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இதை நான் நடத்துற அளவுக்கு ஏசப்பா என்ன வச்சிருக்காருல, நாளைக்கு இந்த பிள்ளைங்க எதெல்லாம் நடத்துவாங்களோ தெரியாது. அதனால நம்பிக்கையா உங்க பிள்ளைங்களை அனுப்புங்க. அனுப்பி கொடுத்த பிள்ளைங்களுக்கு நன்றி செலுத்துறேன். அதே போல நீங்க விட்டுட்டீங்க நிறைய பேர், புரியுதா? சண்டே ஆனா 2 மணிக்கு நீங்க வாங்க, உங்க நல்லதுக்கு தான், புரியுதா? நீங்க வந்து எப்படி வந்து வாலிப வயசுல என்ன நிறைய சேலஞ்சு வரும், சவால் வரும் இல்லையா? வாலிப வயசை தாண்டி தான் நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. எதெல்லாம் எப்படி எதிர்க்கணும்ன்றத கத்து கொடுப்போம், வேற ஒண்ணுமே கிடையாது. தயவா நீங்களும் வந்துருங்க, சரியா? இப்படி வந்த பசங்களுக்காக இப்ப நம்ம பிரைஸ் கொடுக்க போறோம், சரிங்களா? இப்ப வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் பிரைஸ் கொடுக்க போறோம். எப்படின்னா நாங்க வந்து 20 வாரம் நடத்தி இருக்கிறோம். இப்பதான் நாங்க ஆரம்பிச்சோம். 20 வாரமும் வந்த பசங்க இன்னும் முடியல. நீங்க பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு உட்காந்து இன்னும் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, சரிங்களா? இப்ப வந்து பிரைஸ் கொடுக்க போறோம். நம்ம முதல்ல என்ன பிரைஸ்ப்பா? எதுக்கு? அப்படி எனக்கு பாக்குற மாதிரி. இப்ப வந்து அட்டெண்டன்ஸ் பிரைஸ் நம்ம கொடுக்க போறோம். நாங்க 20 வாரம் இங்க வச்சோம். அந்த 20 வாரமே வந்த பசங்க 2 பேர் 20 வாரமும் வந்தாங்க, சரிங்களா? யாருன்னா லோகேஸ்வரி ஃபர்ஸ்ட் பிரைஸ். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல 2 பேரு. ஃபர்ஸ்ட் வந்து லோகேஸ்வரி, ரெண்டாவது சாந்தலட்சுமி.
அடுத்தது 19 நாள் 3 பேரு யாருன்னா நிர்மல். நிர்மல் எங்க? எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அடுத்தது ஷர்மிளா. ஷர்மிளா. அடுத்தது ஹேமஸ்ரீ. இந்த 3 பேருமே 19 நாள் வந்தாங்க. அடுத்தது மூணாவது பிரைஸ் யாருன்னா தரண்யா. அடுத்தது திருச்செல்வி. திருச்செல்வி. அடுத்தது மகிழன். அடுத்தது 4வது பிரைஸ் வந்து விஸ்வா அபிநயா. யாரு வரலையா? ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அடுத்தது ஆக்ஷிதா வந்திருக்கியா? கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அடுத்தது தக்ஷன். தக்ஷன் வந்திருக்கியாமா? ஆமா, 7வது பிரைஸ். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அடுத்தது லாவண்யா 8வது பிரைஸ். அடுத்தது விஷ்ணு வந்திருக்கியா? அதுக்கப்புறம் சித்தாக்கு, விஸ்வா, நிதிஷ் 3 பேர் இருக்கீங்களா? 10வது பிரைஸ். 10வது பிரைஸ். எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. இப்ப வந்து 12வது பிரைஸ் யாருன்னா ரோஹித். வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. கிளாப் பண்ணுங்க. சர்வேஷ். தக்னிகான்னு யாராவது இருக்கீங்களா? வரலையா? வினுஸ்ரீ. அடுத்தது சாய் பிரியா. எல்லாம் கிளாப் பண்ணுங்க பசங்களுக்கு. அடுத்தது 13வது பிரைஸ் வந்து யாஷிகா. 14வது வந்து நவனித் பிரேம். பிரேம் முடியா வா. டிபன் பாக்ஸ். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நவனித் வரல. அடுத்தது 15வது பிரைஸ் ஆகாஷ் இருக்கீங்களா? ஆகாஷ். சந்தோஷ். வாட்டர். அடுத்தது சந்தோஷ் அப்பா. நீ லோகேஷ் யாராவது இருக்கீங்களா? சபரிநாதன். 16வது பிரைஸ் ரத்திகா. அடுத்தது 17வது பிரைஸ். நாங்க யாருக்குமே விடல. ஒரு நாள் வந்திருந்தா கூட நாங்க பிரைஸ் போட்டிருக்கிறோம். சரியா? அதனால நீங்க தொடர்ந்து வாங்க. ஓகேவா? அடுத்து அஸ்வின், ரோஹித் வா. பென்சில் செட். ஆமா, அஸ்வின். ரோஷினியா? சரி குடு. பென்னு, பென்னு செட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அஸ்வின். அஸ்வின் யாராவது இருக்கீங்களாமா? கனிஷ்கா. விஷாந்த். 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 நந்தினி யாராவது இருக்கீங்களா? நீ என்ன பேருமா? கனிஷ்கா. அதேதான் கொடு. ரூபன் ராஜ். நெக்ஸ்ட் ரூபன் ராஜ். அதேதாப்பா. அடுத்தது 18வது பிரைஸ் யாருன்னா ஹரிஷ். ருத்தீஸ். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. பென்சில் செட். அப்புறம் ஜெஸ்விகா யாராவது இருக்கீங்களா? ஜெஸ்விகா. ஜெஸ்விகா யாராவது இருக்கீங்களா? கவின். கவின். கார்த்தி. இந்த கார்த்தி தான். அடுத்தது இவங்க ரொம்ப ஸ்பெஷல். இவங்க ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேல அவங்க என்ன பண்ணணும்? எல்லா நாளும் எல்லா வாரமும் வரணும். வேணுகோபால். அடுத்தது கார்த்தி. இன்னொரு கார்த்தி இல்ல, தேவநாதன் சாமி. நீ ஒரு நாள் ஒரு வாரம் ஒண்ணா வந்தியாடா? இப்பதான் வரியா? இனி வரணும்னா அனிஷ்குமார், மனோஜி, யுவராஜ். உன் பேர் என்னம்மா?
பின்னால் வந்திருக்கிறேன். யுவராஜ் இல்லையா? காங்கிரஸ் யாராவது இருக்கீங்களா? மகேந்திர. அடுத்தது கணேஷ். அந்த இப்ப இது இங்க அட்டெண்டன்ஸ் பிரைஸ். நம்ம இங்க சொல்லி தரத நம்ம எக்ஸாம் வச்சோம். நாங்க அதுக்கு தனியா நாங்க பிரைஸ் வச்சிருக்கிறோம். அந்த பசங்க என்ன படிச்சு அதை எக்ஸாம் எழுதுனாங்க. இப்ப போன சண்டே எழுதுனாங்க. அதுக்கு இப்ப பிரைஸ் தர போறோம். சரியா? எல்லாமே உட்காருங்க. எக்ஸாம் எழுதின பசங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னா லோகேஸ்வரி. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. ரெண்டாவது பிரைஸ் திருச்செல்வி. ஆமா. மூணாவது சாந்தலட்சுமி. பென்சில் பாக்ஸ். நாலாவது ஹேமஸ்ரீ. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இந்த தர்பத் அதுலயே ஒரு பசங்க வாயில சொன்னாங்க. இவங்க எழுதுனாங்க. வாயில சொன்ன பசங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் சுத்தாக்கு. எல்லாம் கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு. கிளாப் பண்ணு குமார். சரி, இப்போ ஒரு டான்ஸோட முடியுது. சரிங்களா? Over fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way.
எல்லாம் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்பதான் நம்ம பிரேயர் பண்ணி முடிக்க போறோம், சரிங்களா? போவாதீங்க, ஒரு 5 நிமிஷம் இவ்வளவு நேரம் இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. உங்க முகத்தெல்லாம் நான் பார்க்கிறேன் இல்லையா? உங்க இருதயத்துல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்ப உங்க இருதயத்துல இருக்கிறத நீங்க ஏசாப்பா கிட்ட சொல்ல போறீங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, வாசற்படியில நின்னு கதவை தட்டுவாராம். இப்ப உங்க வீட்டுல யாராவது உள்ள வாங்கன்னு நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ள வருவாங்கல்ல. வாங்கன்னு கூப்பிட்டோட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? வர மாட்டாங்க. ஏசாப்பாவும் அதே போலதான். உங்க இருதயத்துல வாங்கன்னு நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா உங்க இருதயத்துல வருவாராம், சரியா? அதனால இப்ப நீங்க கூப்பிட போறீங்க. ஏசாப்பா, நாங்க நிறைய சாட்சி கேட்டோம். பாவத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணீங்க? விடுதலை கொடுத்துருக்கீங்க. சாபத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை, வியாதியில இருக்கிறவங்களுக்கு விடுதலை. இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நம்ம ஆரம்பத்துல ஒரு கேட்டோம், என்ன வசனம் யாரும் ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல சொன்ன நான் ஒரு நற்செய்தி இல்ல நற்செய்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். நம்ம இன்னும் ஒரு 1 வாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த வருஷத்துக்கு போக போறோம் இல்லையா? இப்ப இருக்கிற துக்கத்தோடு நம்ம புது வருஷத்துக்குள்ள நுழைய கூடாது. அதனால இப்ப நீங்க கேளுங்க. ஏசப்பா வந்து 2 பேர் இருந்தாலும் அந்த நடுவுல வரன்றாரு. நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா? நிச்சயமா நம்ம நடுவுல அவர் வந்திருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ உங்க இருதயத்துல இருக்கிற பாரத்தை ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போறோம். உங்க இருதயத்துல கைய வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், நீங்க உங்க மனசுலயே சொல்லுங்க, சரியா? சரி, கண்ணை முடிக்கோங்க. ஒரு மனமா கண்ணை முடிக்கோங்க. எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கூட அப்பா உங்க பாதத்துல இந்த வேலையில வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. அநேகராக இந்த நாள்ல உங்க பிறப்பின் நாள்ல உங்க பாதத்துல வந்திருக்கிறாங்கப்பா. என்னென்ன வருத்தத்தோடு பாரத்தோடு கலக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஏசப்பா. ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்கப்பா. இவ்வளவு நேரம் உங்க பாதத்துல வந்திருக்கிறாங்க ஏசப்பா. இவங்களை வெறுமனே அனுப்பாதபடிக்கு என்னென்ன ஆண்டவரே விருப்பத்தோடு அப்பா இந்த இடத்துல அவங்க கேட்கிறாங்களோ என் கர்த்தர் அதை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க வந்தது நல்லதுன்னு அறியும்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நிறைய பேர் பிள்ளைங்களை அனுப்பிட்டு இந்த இடத்துல உட்காந்து இருக்கிறாங்கப்பா. வாரம் இந்த பிள்ளைங்க இந்த இடத்துக்கு வர்றாங்க. தகப்பனே, உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து இதே கிராமத்துல உயர்ந்த இடத்துல நீங்க வைங்க ஏசப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைங்கப்பா, வயதானவங்க வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், இருதயத்துல பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் சந்தோஷமாய் மாற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே இவர்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி நீங்க அனுப்புங்க ஏசப்பா. உங்க அன்பு கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்த எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க எல்லாரும் உங்க இருதயத்துல உங்க கையை வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல சொல்லுங்க, அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள்ல பிறப்பின் நாள்ல நாங்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்க பாவத்துக்காக, எங்க சாபத்துக்காக, எங்க வியாதிக்காக நீங்க பிறந்து, நீங்க மரிச்சு, நீங்க எனக்காக உயிரோடு எழுந்தீங்க ஏசப்பா. நான் அதை விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. எனக்காக இந்த பூமியில தேவனாகிய நீர் மனுஷனா பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய பாரத்தை பாதத்துல இறக்கி வைக்கிறோம் ஏசப்பா. நீங்க எனக்கு இளைப்பாறுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.